கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவாய் நினைத்திருக்கிறார் என்று. ஆமென். இதோ இந்த வருஷம் தொடங்கின்னு ஒரு 2-3 நாள், கொஞ்சம் நாட்களில் இந்த வருஷத்தையே முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறதுனால இந்த நாளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இவ்வளோ நாட்கள் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இது செய்யலை. இல்லை, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் இதுவரைக்கும் ஜீவனோடு பாதுகாப்பாக பத்திரமா உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கீங்க. அதற்காக நன்றி சொல்லுங்கள். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை நினைக்க நம்ம ஏமாத்துறோம். ஆமென். தாவீது அழகாக சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பாவியான நம்மளை அவர் நினைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் எப்போ கூட யோசிக்கிறீங்களா, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு நினைத்து கலங்கி போயிருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், பயப்படாது, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, அவர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.